Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் டு பி ஆர் நாட் டு பி பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து ஹாம்லெட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேசேஜ். இட் இஸ் ஸ்போக்கன் பை ஹாம்லெட். ஹாம்லெட்ன்ற ஹீரோ பேசுற ஒரு ஸ்பீச் தான் டு பி ஆர் நாட் டு பி. ஸோ நம்ம வித் ஸ்மால் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த எபிசோடில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி மீனிங் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு சம்மரியும் கொடுத்துருக்கேன். So William Shakespeare was born on the year 1564 and he died in 1616. Okay, so he was an English playwright, poet and actor. Playwright na dramatist அப்படினு அர்த்தம், drama எழுதுறவன்னு அர்த்தம். Widely regarded as the greatest writer in the English language. English languageல ஒரு greatest writer அறியப்படுறாரு. Born in Stratford upon Avon, he wrote around 39 plays, 154 sonnets and 2 long narrative poems. So Stratford upon Avon அப்படிங்கிற இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் பாருங்க, 39 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு, 154 சானட்ஸ் அண்ட் 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் இம்மன்ஸ். ஓகே, ரொம்ப பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாரு லிட்ரேச்சர் மேல. ஏன்னா அவரோட தாக்கத்துல எழுதினவங்க நிறைய பேர். வித் மெனி ஆஃப் ஹிஸ் ஃப்ரேசஸ் ஸ்டில் இன் யூஸ் டுடே. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, லாங்குவேஜுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரேசஸ், அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கும் நிறைய இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு படிக்க போறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாலிலாக்கின்னு சொல்லுவாங்க. சாலிலாக்கி அப்படின்னா தனக்கு தானே பேசிக்கிறது. அதாவது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலெல்லாம் நிறைய ஃப்ளாஷ்பேக் டெக்னிக்கு, இல்லை மனசாட்சியோட பேசுறது, மனசாட்சி வெளியே வந்து பேசுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களே, அதோட சேர்ந்தது தான் சாலிலாக்கி. ஒருத்தரோட மனசு பேசுறது, உள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து நீ இப்படி செய்யாதடா அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தான் சாலிலாக்கி. ஓகே, சாலிலாக்கி வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் எழுதினப்போ தியேட்டர்ஸ்ல வந்து பிளேஸ் எல்லாம் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சாலிலாக்கின்னு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு அந்த கேரக்டர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும், ஓ தனக்கு தானே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, Hamlet is a tragedy written by William Shakespeare. ஸோ இது நமக்கு தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிரேட் ஃபிலசாபிக்கல் ட்ராஜடி இது. ஸோ இட் வாஸ் லைக்லி கம்போஸ் பிட்வீன் 1599 அண்ட் 1601. ஷேக்ஸ்பியர் தன்னோட பிளேஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றதுக்காக எழுதல, டிராமா தியேட்டர்ல எனாக்ட் பண்றதுக்காக எழுதினார். அதனால பப்ளிஷ் பண்ண டேட் நம்மளுக்கு தெரியாது. இந்த டைமை விட்டு இது கம்போஸ் பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம யோகிக்கணும். த பிளே டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் பிரின்ஸ் ஹாம்லெட் ஆஃப் டென்மார்க். இந்த கதை எதை பத்தியது? ஏன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நம்ம என்ன படிக்க போறோம்ன்றது புரியும். அதனால ஓகே, இந்த ஸ்டோரியில ஹாம்லெட்ன்ற கேரக்டர் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பீச் பேச போறாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஹாம்லெட் ஆஃப் டென்மார்க், டென்மார்க்கோட பிரின்ஸ், இளவரசன். who seeks revenge for his father's murder. அவங்க சித்தப்பாவே கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவரு அதை வந்து பிரின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டான். இவன் கண்டுபிடிச்சது சித்தப்பாக்கு தெரியாது. பட் இவன் கண்டுபிடிச்ச என்ன பண்றான், சித்தப்பாவை பழிக்கு பழி வாங்கணும். ஸோ அப்பாவோட கொலைக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற வேகத்துல இருக்கிறான் ஹாம்லெட். ஸோ ஆனா அவனுக்கு நிறைய இடைஞ்சல்கள் ஏற்படுது. அப்போ வரக்கூடிய ஒரு சாலிலாக்கி தான் நம்ம பார்க்க போறோம். அவன் எப்பவுமே வந்து ஒரு ப்ரூடிங் கேரக்டர், நிறைய யோசிக்கிற கேரக்டர் தான் ஹாம்லெட். ஓகே, அவன் வந்து அவங்க சித்தப்பாவை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு அந்த இது சொல்லுது, மாரல்லா ஒரு அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, அது செய்யணும். ஆனா அட் த சேம் டைம் வந்து எப்படி போய் ஒருத்தனை கொல்றது அப்படின்னு யோசிப்பான். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துறக்கூடாதான்னு அடிக்கடி யோசிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு செத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு சீன் தான் வந்து நாம இப்ப பார்க்க போறோம். இந்த இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாலிலாக்கி. டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் த கொஸ்டின்னால எல்லாருக்கும் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது ஃபேமஸான சாலிலாக்கி. இது எந்த ஆக்ட்ல வருதுன்னா ஹாம்லெட்ல ஆக்ட் 3.
சீன் 1 அந்த இடத்துல தான் அந்த பேசேஜ் நடைபெறுது. when Hamlet is deeply troubled, ரொம்ப ட்ரபிள்ல இருக்கான், மனசு ரொம்ப விட்டு போயிருக்கான். he is uncertain about his fate and contemplates life and death. ஸோ அவனுக்கு வந்து விதி நமக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியல. ஸோ லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில வாழ்வோமா சாவோமா, வாழ்வோ சாவோன்ற ஒரு மனநிலையில இருக்கிறான். செத்துட்டா என்னன்ற மாதிரி திங்க் பண்றான். திஸ் மொமெண்ட் ரிவீல்ஸ் இஸ் இன்னர் கான்ஃபிளிக்ட் அண்ட் philosophical தாட்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்பீச் கொஞ்சம் ஃபிலசாபிக்கலா இருக்கும். எல்லாரும் யோசிப்போம் தான், ரொம்ப ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஏதாவது ஒரு டைம் வரும் இல்லையா? அப்ப நம்ம ஏதோ தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டம் தான் ஹேம்லெட்டோட லைஃப்ல நடக்குது. அப்போ அவன் சூசைட் பத்தி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு பேசுற பேச்சு தான் இது. ஓகே, லெட் அஸ் கெட் இன்டு தி டெக்ஸ்ட். To be or not to be, that is the question. To beனா என்ன, வாழ்றதா, or not to be, வாழ வேணாமா, that is the question. அதுதான் என் முன்னால் நிற்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிற. வாழ்வதா சாவதா, அதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு ஆரம்பிக்குது. Whether it is nobler in the mind to suffer the slings and arrows of outrageous fortune or to take arms against a sea of troubles and by opposing in them. So அடுத்து, whether it is nobler in the mind, நான் அதாவது வாழணும்னு நினைக்கிறது நோபலான விஷயமா, நல்ல விஷயமா. நான் வாழணும்னா என்ன பண்ணணும்? டு சஃபர் த ஸ்லிங்ஸ் அண்ட் ஆரோஸ் ஆஃப் அவுட்ரேஜஸ் ஃபார்ச்சூன். எனக்கு அவுட்ரேஜஸ் ஃபார்ச்சூன் இருக்கு. லக் ஃபார்ச்சூன் என்ன, லக், நல்ல லக்கே கிடையாது. என் முன்னாடியே எங்க சித்தப்பா அப்பாவை கொண்டுட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். எங்க அம்மா சித்தப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஓகே, குவீன் அவங்க அம்மாவா இருந்தவ இப்ப சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ அந்த கோவம் எல்லாம் இருக்கு. அப்போ ஸ்லிங்ஸ் அண்ட் ஆரோஸ் ஆஃப் அவுட்ரேஜஸ் ஃபார்ச்சூன், லக்கே இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கையில நொந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றது நல்லதா? ஆர் டு டேக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் a sea of troubles and by opposing in them, or to take arms. ஆர்ம்ஸ்னா என்ன, வெப்பன். நான் ஒரு வெப்பன் எடுத்து sea of troublesல இருக்கேன். இந்த சாதாரண troublesல கடல் மாதிரி இருக்கு என்னோட பிரச்சனைகள் எல்லாம். ஓகே, பெரிய அளவுல இருக்கு, sea of troubles இருக்கு. and by opposing in them, அதை முடிவுக்கு கொண்டு வர்றதா, அதாவது எனக்கு எதிரா நானே வெப்பன் எடுக்கிறதா, இல்லைன்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு வாழ்றதா, இது ரெண்டுக்கும் இடையில எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அடுத்து யோசிக்கிறான். டு டை டு ஸ்லீப், சாகிறதுனா என்னது? அது ஒரு பெரிய நிரந்தர தூக்கம், அப்படித்தானே சொல்லுவோம், நிரந்தர தூக்கம்னு சொல்லுவோம். தூக்கம்னா தூங்குறப்ப நம்ம எப்படி, நல்ல ஆழ்ந்த உறக்கம்னா எதுவுமே நம்மளை சுத்தி நடக்கிறது தெரியக்கூடாது, அதுதான் ஆழ்ந்த உறக்கம். நம்மளுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குன்னா அது தூக்கமே இல்லை இல்லையா? அப்ப டு டைங்கிறது டு ஸ்லீப் தான். அப்போ இறந்து போனாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. அப்போ டைங்கிறது என்ன, அதுவும் ஒரு தூக்கம் தானே. நோ மோர் அண்ட் பை ஸ்லீப் டு சே வி end the heartache and the 1000 natural shocks that flesh is had to. ஸோ அந்த மாதிரி ஒரு நிரந்தர தூக்கத்துக்குள் நான் போனேன் என்றால் இந்த ஹார்ட் ஏக், 1000 நேச்சுரல் ஷாக்ஸ், திடீர்னு வர அதிர்ச்சியான செய்திகள், என் மனசோட வழிகள், ஹார்ட் டேக், 1000 நேச்சுரல் ஷாக்ஸ் தட் ஃப்ளஷ் இஸ் ஹேட் டு, இதெல்லாம் அந்த உடம்பு வந்து தாங்க மாட்டேங்குது. இந்த அதிர்ச்சியான செய்திகளையும் என்னோட மன வலிமைகளையும் இந்த ஃப்ளஷ் வந்து தாங்க முடியல. இந்த மார்டல் காயில் இந்த உடம்பால தாங்கிக்க முடியல. அப்போ இட் இஸ் அ கன்சம்மேஷன் டிவோட்லி டு பி விஷ். அப்போ அது விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே சாவதுங்கிறது. அது இந்த நிரந்தர தூக்கத்தை நான் விருப்பப்படலாமே. டு டை டு ஸ்லீப், அவ்வளவுதான். டைங்கிறது என்னது, ஒரு லாங்கர் ஸ்லீப், அவ்வளவுதானே. டு ஸ்லீப் a சான்ஸ் டு ட்ரீம். இப்போ தூங்குறப்போ நமக்கு என்ன வரும், கனவு வரும். அப்போ அந்த சாவுலையும் கனவு தானே வரும். தேர் இஸ் த ரப். இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. ஃபார் இன் தட் ஸ்லீப் ஆஃப் டெத் வாட் ட்ரீம்ஸ் மே கம். அந்த நம்ம தினம் நைட்டு தூங்குறோம், கனவு வருது, முழிச்சுக்கிறோம், காலையில முழிச்சுக்கிறோம். கனவு, ஒரு சில கனவு ரொம்ப ரேரா ஞாபகம் இருக்கும், பெரும்பாலும் மறந்துடும். அதே மாதிரிதான் அந்த நிரந்தர தூக்கத்திலையும் கனவுகள் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, when we have shuffled off this mortal coil must give us pause. ஆனா இந்த மார்டல் காயில நம்ம விட்டுடுறோமே. மார்டல் காயில்னா உடம்பு விட்டுட்டு தானே நம்ம அந்த தூக்கத்துக்குள்ள போறோம். நிரந்தர தூக்கம், மத்த தூக்கம், அதாவது இங்க தூங்குற தூக்கத்தப்பெல்லாம் உடம்பு இருக்கு நம்ம கூட. எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ இந்த உடம்புல தான் நம்ம தூங்கி அடுத்த நாள் மறுநாள் காலையில எந்திரிக்கிறோம். நம்மளுக்கு வந்து மறக்கிறோம். ஆனா அந்த தூக்கம் நிரந்தர தூக்கம்ங்கிறப்போ இந்த உடம்ப நம்ம விட்டுட்டு இல்லையா போறோம். தேர் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் மேக்ஸ் கெலாமிட்டி ஆஃப் சோ லாங் லைஃப். அதனால தான் இன்னைக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மார்டல் காயில விட்டுட்டு போனோம்னா என்ன நடக்கும்னு தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நம்ம சோ லாங் லைஃப் இந்த கெலாமிட்டி தட் மேக்ஸ் கெலாமிட்டி ஆஃப் சோ லாங் லைஃப்னா இந்த கஷ்டமான வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு வந்து அடுத்த இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யாரும் வாழ மாட்டோம் இல்லையா? அததான் சொல்றாரு. For who would bear the whips and scorns of time, the oppressor's wrong, the proud man's contumely, the pangs of despised love, the law's delay, the insolence of office, and the spurns that passion merit of the unworthy takes. இது எல்லாமே அப்படியே ஒரே இதுல வச்சுட்டே போலாம். ஏன்னா அவரு என்ன கேட்கிறாரு, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அடுத்த லைஃப்பை பத்தி. அதனாலதான் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கணும்னு நம்மளுக்கு என்ன தலையெழுத்து அப்படிங்கிறாரு. ஃபார் ஹூ வுட் பியர் த விப்ஸ் அண்ட் ஸ்கான்ஸ் ஆஃப் டைம். காலத்தினால நமக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகளை தாங்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்து. த அப்ரெசஸ் ராங். நமக்கு மேலே இருக்கிறவன் எல்லாம் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறான். நம்ம ஒரு ஆஃபீஸ்ல போவோம், அப்ரெசர் வந்து ராங். அப்ரெசர்னா மேல இருக்கிறவன். ஓகே, நமக்கு மேல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி. ஒரு வீட்லயும் அப்ரெசர் இருப்பாங்க, வெளிய சொசைட்டில அப்ரெசர், ஒரு ஆஃபீஸ் போனா அப்ரெசர். எல்லா இடத்துலயும் நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள என்ன பண்றாங்க, தவறா ராங் பண்றாங்க. நம்மளுக்கு தப்பானவனுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, த அப்ரெசஸ் ராங் நம்ம நிறைய பாக்குறோம். த ப்ரௌட் மேன்ஸ் கன்டியூம்லி. அதே மாதிரி நல்ல பெரிய இடத்துல இருக்கிறவன், ஒரு பெரிய பதவியில இருக்கிறவன் நம்மளை என்ன பண்ணுவான், இன்சல்ட் பண்ணுவான். கண்டியூம்லினா இன்சல்ட்டிங் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ த ப்ரௌட் மேன்ஸ் கண்டியூம்லி நம்ம நிறைய இடத்துல தாங்குறோம். த பேங்ஸ் ஆஃப் டிஸ்பிரைஸ்டு லவ். டிஸ்பிரைஸ்ட்னா அண்டர் வேல்யூட் லவ். நம்ம யாரோ ஒருத்தரை காதலிக்கிறோம், அவங்க நம்மளை வந்து உண்மையா காதலிக்கிறோம், அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்மளுக்கான ப்ராப்பரான லவ் வரல அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம வலியை அனுபவிப்போம் இல்லையா. பேங்ஸ்னா அந்த வலி. ஓகே, த பேங்ஸ் ஆஃப் டிஸ்பிரைஸ் லவ் தாங்கணும். த லாஸ் டிலே. சட்டத்துல ஏதாவது ஒரு அநீதி நடந்திருக்குன்னு கோர்ட்டுக்கு போறோம், சட்டம் உடனேவா வேலை செய்யுது, ரொம்ப டிலேடா வேலை செய்யுது. த லாஸ் டிலே. த இன்சொலன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். இன்சொலன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ்னா ரூட் பிஹேவியர். ஆஃபீஸஸ்ல இருக்கிற ரூட் பிஹேவியர் எல்லாம் நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய ஆஃபீஸர் ரூட்டா நடத்துறாங்களா, அதை பாக்குறோம். அண்ட் த ஸ்பான்ஸ் தட் பேஷன் மெரிட் ஆஃப் த அன்வர்தி டேக்ஸ். நிறைய என்ன பண்ணுது, நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம அமைதியா பொறுமையா இருந்தா கூட நிறைய பேர் ஸ்பர்ன்ஸ் அப்படின்னா ரிஜெக்ட் வித் கான்டெம்ட் அர்த்தம். ஒரு ஒரு டிஜெக்ஷனோடு, ஒரு ஒரு வெறுப்போடு நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களே, இதெல்லாம் நிறைய இடத்துல பாக்குறோம். when he himself might as quite as make with a bare bodkin. ஓகே, இப்படிதான் ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். என்ன சொல்வாரு, who would bear the whips and scorns of timeன்னு ஆரம்பிக்கிறாரு. யாருக்கு இந்த வாழ்க்கை வேணும், இப்படி ஒரு கேவலமா வாழ்க்கை. எங்க எடுத்தாலும் நம்மளுக்கு அவமரியாதை, அவமானம், காதல்ல தோல்வி, அநீதியா இருக்குது, ஆபீஸ்ல எல்லாம் நம்மளை அடக்கி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்றதுக்கு பதிலா when he himself might as quite as make with a bad bargain. குவைட்டஸ்னா டெத் இந்த இடத்துல. ஓகே, குவைட்டஸ்னா பொதுவா அமைதி, இந்த இடத்துல டெத். அப்போ he himself. அப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், இந்த கொடுமையெல்லாம் தாங்குறதுக்கு ஏன் நம்ம ஒரு வெப்பன் எடுத்து, ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து நம்மள நாமே சூசைட் பண்ணிக்க கூடாது, நம்மளை ஏன் கொண்டுக்க கூடாது. மேக் வித் பேர் பாட்கின். பாட்கின்னா இந்த இடத்துல நைஃப். ஓகே, ஸோ ஒரு வெப்பன் தான் பாட்கின். ஸோ நம்மளே ஒரு வெப்பன் எடுத்துட்டு நம்மளை ஏன் நம்ம வந்து சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறார். Who would fardels bear to grunt and sweat under a weary of life. இந்த மாதிரி fardelsனா கலெக்ஷன் ஆஃப் அந்த இது என்னது இன்சல்ட்ஸ். ஓகே, நமக்கு ஏற்படுற அந்த அதிகமான கஷ்டத்தை எல்லாம் எதுக்கு நம்ம தாங்கணும். டு கிரண்ட் அண்ட் ஸ்வெட் அண்டர் அ வியரி லைஃப். லைஃபே வியரியா இருக்கான், டயர்டா இருக்கான், லைஃப் அப்படியே ரொம்ப அப்படியே கஷ்டமா இருக்கு. இதுல கிரண்ட் அண்ட் ஸ்வெட் அப்படிங்கறதெல்லாம் ஃப்ரேஸ். டு கிரண்ட் அண்ட் ஸ்வெட்னா கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா. பட் தட் த ட்ரெட் ஆஃப் சம்திங் ஆஃப்டர் டெத். ஆனா ஏன் வாழ்றோம் அப்படின்னு யோசிக்கிறார். இவ்வளோ கஷ்டமான இந்த உலகத்துல இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம ஏன் வாழணும் அப்படின்ட்டு அவரே ஆன்சர் சொல்றார். பட் தட் த ட்ரெட் ஆஃப் சம்திங் ஆஃப்டர் டெத். ஆனா இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற ஒரு பயம்.
ஓகே. இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. அது ஒரு ட்ரெட்ஃபுல் ஃபீலிங், ஒரு பயமா இருக்குது நம்மளுக்கு. இந்த அன்டிஸ்கவர்ட் கண்ட்ரி, இறப்புக்கு பின்னாடி ஒவ்வொருத்தவங்க ஹெவன் ஹெல் ஏதோ சொல்றாங்க ரிலிஜனா. ஆனா போயிட்டு வந்து சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? கிடையாது. அங்க இப்படி ஹெவன்ல எப்படி இருக்கும், ஹெல்ல எப்படி இருக்கும், நரகம் சொர்க்கம் ஏதோ சொல்றாங்க. ஓகே. ஸோ பட் அங்க இருந்து போயிட்டு வந்தவன் யாரு இருக்கா? த அன்டிஸ்கவர்ட் கண்ட்ரி அது. அது யாராலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நாடு அது. டெத்துக்கு அப்புறம் நம்ம போற இடம் அன்டிஸ்கவர்ட் ஃப்ரம் ஹூஸ் போர்ன் நோ டிராவலர் ரிட்டர்ன்ஸ். அந்த இடத்துல இருந்து ஒரு டிராவலர் கூட திரும்பி வந்தது கிடையாது அப்படின்னு சொன்னா இறந்து போன ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வந்திருக்காரா? அதே உடம்போட கிடையாது. அப்போ நோ டிராவலர் ஹாஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் தட் கண்ட்ரி. எந்த ஒரு டிராவலரும் அங்க இருந்து இங்க வந்து நம்மளுக்கு அது எப்படி இருக்கும், இறந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும்னு யாருமே சொன்னதே இல்லை. அதனால இட் பசில்ஸ் த வில். அதனாலதான் நம்மளோட அந்த வில் இருக்கு இல்லையா, வில் பவர், டிட்டர்மினேஷன், நம்ம செத்துலாண்டா இந்த கொடுமை அனுபவிக்கிறேன்னு தோன்றப்போ ஒரு பயம் வந்துருது. ஓகே. அண்ட் மேக்ஸ் us rather bear those ills we have than to fly others that we know not of. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த லைஃபை வந்து தள்ளிட்டு போயிடலாம். ஏன்னா இறந்தோம்னா என்ன நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. இது அந்த உலகம் இதை விட மோசமா இருந்தா என்ன பண்றது? அதனால than fly to others that we know not of. நாம சொல்லுவாங்க இல்லையா, தெரிஞ்ச ஒரு பேயே பெட்டர், தெரியாத ஏஞ்சலுக்கு தெரிஞ்ச பேயே பெட்டர்ன்ற மாதிரி. அது ப்ராப்பரா எனக்கு அந்த வேர்ட்ஸ் வரல. பட் அந்த மாதிரி மீனிங்ல ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்றாரு. ஓகே. ஸோ than to fly to others that we know not of. தெரியாத ஒரு விஷயத்துக்கு போறதை விட தெரிஞ்ச இடத்துலயே நம்ம பழகுன இடத்துல இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. better to live with the devil than with the unknown angel சொல்லுவாங்க. ஓகே. better to live with a devil than with an unknown angel. சாத்தானோட கூட வாழ்ந்துடலாம், தெரிஞ்ச சாத்தானோட வாழலாம், தெரியாத தேவதையோட வாழ்றதை விட. அது மாதிரிதான் இந்த உலகம் வந்து தெரிஞ்ச டெவில், நம்மளுக்கு தெரியாதது. அது ஏஞ்சலா கூட இருக்கலாம், ஆனா அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு கேக்குறாரு. thus conscience doth make cowards of us all. இந்த நினைப்பு தான் நம்ம எல்லாரையும் கோழையாக்கி விடுகிறது அப்படிங்கிற. ஓகே. இந்த நினைப்பு மட்டும்தான். இறப்பிற்கு அப்புறம் நினைச்சு பாருங்க, இறப்புக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம்னா யார் இந்த உலகத்துல இருப்பா? சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாரும் கிளம்பிடுவோம் இல்லையா, எதுக்குடா டே நீங்க பாருங்கடா அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். ஒவ்வொருத்தரும் அந்த முடிவுக்கு வருவோம். ஒரு எக்ஸாம் வந்தா கூட ஐயோ உட்காந்து படிக்கணுமா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு முடிவு வந்துடும். நான் போய் ஹெவன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு எக்ஸாமும் இல்லைன்னு அங்க போகதான் தோணும் இல்லையா. ஸோ கான்சியன்ஸ், அந்த நினைப்பு தான் நம்மளை என்னவாக்கியிருக்கு, கோழைகள் ஆக்கியிருக்கு. அண்ட் தஸ் த நேட்டிவ் ஹியூ ஆஃப் ரெசல்யூஷன் இஸ் சிக்லேட் ஓவர் வித் பேல் கேஸ்ட் ஆஃப் தாட். ஸோ அதனால நம்ம நேட்டிவ் ஹியூ ஆஃப் ரெசல்யூஷன்னா நம்மளுக்கே ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, சிக்லீட் ஆக்கிடுது. சிக்லீட்னா அப்படி அன்ஹெல்தி ஆக்கிடுது. நம்மளுக்குள்ள ஒரு வெறி வரும், ஐயோ இந்த வாழ்க்கையை வாழவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆயிருமா, ஐயோ செத்துட்டு என்னங்க பண்றது, அங்க எங்க போமோ என்ன ஆகுமோ அப்படின்ற அதுல வந்து சிக்லீட் ஆயிருவோமா, அப்படியே அந்த வைராக்கியம் போயிடுமா. அண்ட் என்டர்பிரைஸ் ஆஃப் கிரேட் பித் அண்ட் மூமெண்ட் வித் திஸ் ரெக்கார்ட். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், எதை வேணாலும் தாங்கிக்கிற சக்தியை நம்ம மனசு கிடைச்சிருது. அண்ட் வித் திஸ் ரெக்கார்ட் த கரண்ட்ஸ் டர்ன் ஆரி அண்ட் லூஸ் த நேம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்மளுக்குள்ள இருக்க அந்த கரண்ட் எல்லாம் என்ன ஆயிடுது, அப்படியே பேட் ஆயிடுது. ஓகே. சாகலான்னு நினைக்கிற முடிவு அப்படியே நின்று அண்ட் லூஸ் த நேம் ஆஃப் ஆக்ஷன், செயலுக்கு கொண்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன பேசேஜ், ஒரு சாலிலாக்கின்னு சொல்றாரு. அவர் தனக்குத்தானே பேசிக்கிறார். தனக்குத்தானே பேசிக்கிறத சத்தமா சொல்றது மூலமா ஆடியன்ஸ்க்கு அவரோட மனநிலைமையை ஷேக்ஸ்பியர் வந்து வெளிப்படுத்துறார். அப்போ ஹாம்லெட் அது ஒரு முக்கியமான கட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா நினைச்சு அவர் பேசுற இந்த பேச்சு தான் உலக புகழ் பெற்றது. ஏன்னா இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம் இல்லையா, எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கட்டத்துல நடக்கும் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்து தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ தெரிஞ்ச அந்த உலகத்திலேயே ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ற ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுனால இந்த சாலிலாக்கி ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்த சாலிலாக்கி பத்தி.
Introduction. Hamlet speaks these lines in Act 3, Scene 1 of Hamlet. This is one of the most famous passages in English literature. நான் சொன்னேன் இல்லையா, Act 3, Scene 1ல இது வந்து பேசப்படுது. ரொம்ப ஃபேமஸ் பேசேஜ். இது ஒரு ஃபேமஸ் பேசேஜ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல, ஆங்கில இலக்கியத்தில். இது நல்லா கொஞ்சம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த லைன்ஸ் தெரியும். இன் திஸ் soliloquy, Hamlet wonders if life is worth living. அப்போ இந்த soliloquy-ல Hamlet என்ன பண்றாரு, லைஃப் வாழ்றதுக்கு ஏற்றதான்னு நினைக்கிறாரு. He thinks about life, death and what comes after death. இந்த soliloquy-ல அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரு, லைஃப் பத்தி நினைக்கிறாரு, டெத் பத்தி நினைக்கிறாரு, வாட் கம்ஸ் ஆஃப்டர் டெத், டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கூட யோசிக்கிறாரு. The main question. Hamlet's begin with the question. எப்படி ஆரம்பிக்கிறார், to be or not to be. This means should he live or should he die. ஓகே, அப்படின்னா ஆரம்பிக்கிறார், வாழணுமா சாகணுமா, நான் வாழணுமா சாகணுமா, அதுதான் question. He is thinking about whether it is better to suffer in life or to end his suffering through death. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, கஷ்டப்பட்டு வாழணுமா இல்ல இந்த கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாமா இறப்பின் மூலமா நினைக்கிறார். Suffering in life. He talks about the slings and arrows of outrageous fortune. Slings and arrows அப்படின்னு சொன்னா ஒரு லக், பேட் லக்னால வரக்கூடிய பிரச்சனைகள். நம்மளுக்கு சரியா நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, வரிசையா அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன், நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. Slings and arrows of outrageous fortune, அதை பத்தி பேசுறாரு. This means that life is full of pain and misfortune. So லைஃபே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. People suffer from heartbreak, injustice and cruelty of others. ஒரு லாங் லைன்ஸ் சொல்வார் இல்லையா, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவார் இல்லையா. அதனால மக்கள் வந்து ஹார்ட் பிரேக் ஆகுது, இன்ஜஸ்டிஸ் நடக்குது, லாஸ் டிலேங்கிறாரு, க்ரூவல்டி ஆஃப் அதர்ஸ், அப்ரெசரோட ராங் அப்படிங்கிறாரு. ஸோ லைஃப் கேன் ஃபீல் ஃபேர் அண்ட் அன்ஃபேர் அண்ட் டிஃபிகல்ட். ஓகே, இப்போ லைஃப் வந்து நமக்கு ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, நல்லாவே இல்லை, ரொம்ப நியாயமாவே இல்லைன்னு தோணுது நிறைய சமயம். The idea of ending life. Hamlet wonders if it is better to fight against life's troubles. இப்போ லைஃபை எண்ட் பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் லைஃப் ட்ரபிள்ஸ். இந்த லைஃபோட இந்த தொந்தரவுகளுக்கு எதிராக போராடணும்னு முடிவு எடுக்கிறார். He thinks of death as a kind of sleep. அப்போ டெத்தை வந்து அவர் யோசிக்கிறப்ப என்ன சொல்றாரு, அதை ஒரு தூக்கம் அப்படிங்கிறாரு. If death is just sleep, it could be a relief. அது டெத்துங்கிறது ஒரு ஜஸ்ட் ஸ்லீப்னா அது கண்டிப்பா ரிலீஃப் தான். நல்லா தூங்கி எந்திரிச்சாலே மனசு அமைதியாகும் இல்லையா, அது சொல்றாரு. இட் வுட் எண்ட் பெயின் அண்ட் சஃபரிங். அது கண்டிப்பா பெயின் சஃபரிங் எல்லாத்தையுமே விட்டுரும். ஆனா என்ன, மார்டல் கையில விட்டுட்டு போறமேன்னு தான் யோசிப்பார். அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு போறமேன்னு தான் யோசிப்பார். ஃபியர் ஆஃப் த அன்னோன். பட் ஹேம்லெட் ரியலைசஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஆனா அவருக்கு அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது புரியுறது. He says to sleep a chance to dream, there is the rub. If death is like sleep, there may be dreams அப்படிங்கிறாரு. டெத் வந்து ஸ்லீப் மாதிரி அப்படின்னா அங்கேயும் கனவுகள் வரும். பட் நோ ஒன் நோஸ் வாட் தோஸ் ட்ரீம்ஸ் வில் பி லைக். அந்த கனவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. திஸ் ஃபியர் ஆஃப் த அன்னோன் மேக்ஸ் பீப்புள் அஃப்ரைட் டு டை. ஸோ அந்த கனவுகள், அந்த வாழ்க்கை, டெத்துக்கு அப்புறமான அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது. திஸ் ஃபியர் ஆஃப் த அன்னோன். அப்போ தெரியாத ஒரு விஷயத்தினால ஏற்படுற பயம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண, சாவை பத்திய ஒரு பயத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்துது. ஸோ காட் அதை வந்து மர்மமாவே வச்சிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த லைஃபை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கோங்கிறார். Why people choose to live? Hamlet then lists the hardships of life. அடுத்த கஷ்டத்தை எல்லாம் பத்தி அவர் சொல்வார் இல்லையா. He mentions injustice, unwritten love, slow justice, arrogance of those in power. So இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவாரு. All these things make life difficult. இதெல்லாம் லைஃப் ரொம்ப கஷ்டப்படுத்துது. He asks why people choose to endure these things when they could escape through death. எதுக்கு மனுஷன் இந்த கஷ்டப்படணும், எஸ்கேப் ஆயிடலாமே டெத் மூலமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அன்டிஸ்கவர்ட் கண்ட்ரி பத்தி சொல்றாரு. ஃபியர் ஹோல்ட்ஸ் அஸ் பேக். பயம்தான் நம்மை நிறுத்தி வைக்கிறதுன்னு சொல்றாரு. ஹேம்லெட் கால்ஸ் டெத் த அன்டிஸ்கவர்ட் கண்ட்ரி. இறப்பை, அதாவது கண்டுபிடிக்காத ஒரு உலகம், ஒரு நாடா சொல்றாரு. நோ ஒன் நோஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத். இல்லையா, யாருக்கும் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. பிகாஸ் ஆஃப் திஸ் பீப்புள் ஃபியர் இட். அதனாலேயே மக்கள் பயப்படுகிறார்கள். தே சூஸ் டு ஸ்டே இன் லைஃப். அதனாலேயே வாழ்க்கையை தொடர்றாங்க. ஈவன் இஃப் லைஃப் இஸ் பெயின்ஃபுல். லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் டெத் எப்படி இருக்குமோன்னு பயத்துலதான் லைஃப் தொடர்றாங்க அப்படிங்கிறார். ஃபியர் மேக்ஸ் தெம் ஹெசிடேட். அப்போ இறப்பு மேல இருக்கிற பயம் தான் நம்மள ஹெசிடேட் பண்ண வைக்குது. இறப்புனா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயம் தான் நம்மள தயக்கத்துல வச்சிருக்கு. Conclusion. Hamlet's soliloquy shows deep thinking about life and death. இப்போ ஹேம்லெட்டோட soliloquy பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது. லைஃப் பத்தியும் டெத்
பத்தி எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், பட் ஒருத்தவங்க சொல்றப்போ அந்த விஷயம் நல்லா நமக்கு வந்து ஆமாமா அப்படின்னு தோணும் இல்லையா. அது மாதிரி he wonders if it is better to live or die. He sees that suffering is part of life. அப்போ இந்த இது மூலமா என்ன நம்ம ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறோம்னா, சஃபரிங்கிறது வாழ்க்கையில இருக்கத்தான்ப்பா செய்யும். he also sees that fear stops people from choosing death. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண கூடாது, இந்த சாவுலாம் விரும்ப வேண்டாம், நம்ம தாங்கி வாழ்வோம், ஏன்னா டெத்துங்கிறது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறார். திஸ் soliloquy is important because it shows Hamlet's inner struggle. ஓகே, இது வந்து அவரோட இன்னர் ஸ்ட்ரகிள், மனசுக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஸ்பீச். டு பி ஆர் நாட் டு பி, that is the question. Hope you understood. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.